இனி இதை கடையிலலாம் வாங்கி உங்கள் உடம்ப கெடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை செய்கிறதுக்கு அடுப்பில் தோசைக்கல் வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் ஒரு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தண்ணியில் முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றிட்டு இந்த மாதிரி மூடி வச்சிங்கன்னா ஒரு 2 செகண்டில் முட்டை ஆஃப் பாயில் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த ஆஃப் பாயிலை நம்ம வெளியில் எடுத்துடலாம். நிறைய பேர் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி முட்டையை எண்ணெய் இல்லாமல் தண்ணியில் போட்டு கூட பொரித்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த முட்டை 2 எடுத்து ஆற வச்சுருக்கேன். நல்லா ஆறுன இந்த ஆஃப் பாயிலை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட 3-4 பல் பூண்டு, ஒரு 5-6 போல் மிளகு, கொஞ்சமாக எலுமிச்சை சாறு, இது கூட டேஸ்ட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்க போகிறேன். நம்ம யூஸ் பண்ணுற எதுலேயுமே கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்கலை. இப்போ இது நல்லா மைய அரைச்சிங்கன்னா நமக்கு ஹெல்த்தியான எண்ணெயே இல்லாத மயோனைஸ் ரெடி. நல்லா க்ரீமியாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி வெஜ்ஜி சாலட்லாம் சாப்பிடும்போது அதில் இதை சேர்த்துக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிட்ட பிறகும் நமக்கு நல்ல வயிறு ஃபில்லிங்கான ஃபீல் கொடுக்கும். துளி அளவு எண்ணெய் சேர்க்காத இந்த மயோனைஸ் ஐடியா பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள்.